செல்வாக்கு தான் அந்த வார்த்தையில, அந்த பேசுறதுல, அந்த பார்வையில, அந்த திமிர் இருக்கு பாத்தீங்களா? அது பேசும்போது அப்படியே நாங்க பேசுவோம் என்ன அப்படின்ற மாதிரி. அதாவது வடிவேல் ரேஞ்சுக்கு போறாப்புல ஒரு படத்துல நாங்க யார் தெரியுமில்ல, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நாசமா போறதுக்கு காரணம் இந்த கட்சிக்காரங்களுடைய இந்த மாதிரி செயல்பாடுகள். அந்த வார்த்தை அவனை அது இவர் கூட மாட்டாங்க, இவர் கொம்பு இருக்கு. நானு 80க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நான் அதிமுக ஆட்சியில் பண்ணியிருக்கேன். திமுக ஆட்சியில நான் இன்னைக்கு போராட்டம் நான் நாளைக்கு ஹவுஸ் அரெஸ்ட். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. லகரம் பைசர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தடா ரஹீம் அவர்களை சந்தித்து சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆனிச்சு. ஒரு திமுகவை சேர்ந்த நபர் ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் தாக்க முற்பட்ட மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. அது குறித்து பேச போறோம். சமீபத்தில் அந்த வீடியோவை பார்த்திருக்கோம். ஒரு திமுகவை சேர்ந்த பிரபாகரன் அப்படிங்கிறவர் ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் தாக்க முற்படுற மாதிரி ஒரு வீடியோ, மோசமா கெட்ட வார்த்தையில பேசியிருப்பாரு. அது என்ன நடந்துச்சு, அங்க என்ன சம்பவம் தெரியும்? இல்ல வைரலா போச்சு, இல்ல வைரலா போயிட்டு இருக்கு. இன்னும் வரலையும் நம்ம பாக்குற நேரம் வைரலா போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா அது அவர் யாருன்னா பிரபாகரன், எழும்பூர் தொகுதியிலே உட்பட்ட ஒரு வட்ட செயலாளர். எழும்பூர் தொகுதியில் ஒரு வட்டத்துக்கு ஒரு செயலாளரா இருக்கு. அவரு இன்னும் முதல்வர் மாதிரி பேசுறாரு அந்த வீடியோல பார்த்தா பிரபாகரன். இல்ல அவரு துணை முதல்வருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராகவும் சொல்லிக்கிறாங்க. இல்ல சொல்லிக்கிறாங்களே, உண்மை அதுதான். துணை முதல்வருக்கு, அப்புறம் சிற்றரசு மாவட்ட செயலருக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு. அது மாதிரி சேகர் பாபுக்கு ரொம்ப நெருக்கம். இப்படி அவரு அந்த செல்வாக்கு தான் அந்த வார்த்தையில, அந்த பேசுறதுல, அந்த பார்வையில, அந்த திமிர் இருக்கு பாத்தீங்களா? வேற ஒண்ணும் இல்ல. நல்லா அடிச்சா நாய் கூட கேட்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அந்த துணியில தான் அந்த பையன் சொல்றாரு, இந்த மாதிரி என்னை அடிச்சுட்டாங்க, என்னை வண்டி அடிச்சுட்டு சாதாரண விஷயத்துக்கு என்னை மோசமா பேசிட்டாரு சொல்லும்போது என்னன்னு கேட்டுக்கிட்டு திருப்பி நாங்க அப்படிதான்டா பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. ஏங்க அந்த பையன் என்ன சொல்றான், யாரோ வண்டி இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி என்ன அடிச்சிட்டாரு, எங்க அம்மாவை பத்தி அக்காவை பத்தி எல்லாம் அசேஷமா திட்டினாருன்னு அவன் இவர் ஏதோ நடுவரா வந்திருக்காரு, இவர்கிட்ட நம்ம நியாயம் கேட்கலான்னு போய் அவன் சொல்றான். இவர் எல்லாத்தையும் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீயே இடிச்ச அப்படின்னு நான் இடிக்கிறேன், அவ்வளவுதான். இவரு இங்கிலீஷ் பாஷையா ஆரம்பிக்கிறாரு. அவன் நம்மளால தெரிஞ்சவனுமே இவரு இங்கிலீஷ் பாஷையா ஆரம்பிக்கிறாப்புல. அப்ப சொல்றப்பல இப்படி எல்லாம் பேசாதீங்க, ஏங்க இப்படி அசிங்கமா பேசுறேன், டேய் அப்படிதானே பேசுவேன், அது பேசுறேன் அப்படிதானே நாங்க பேசுவோம் என்ன அப்படின்றப்ப. அதாவது வடிவேல் ரேஞ்சுக்கு போறாப்புல ஒரு படத்துல நாங்க யார் தெரியுமில்ல அப்படிங்கல, அதே மாதிரி வடிவேல் ரேஞ்சுக்கு நாங்க அப்படிதானே பேசுவோம். அப்போ இதே விஷயத்தை நானும் நீங்களே செஞ்சுட்டா இந்நேரம் காவல்துறை என்ன பண்ணுவோம், கூட்டு போய் கை கால் உடைச்சு ஜெயில போட்டுருப்பாங்க. அப்ப வட்ட செயலாளர் இருக்கும்போது அப்ப ஆளுங்கட்சியினுடைய வட்ட செயலாளர் ஒரே காரணத்துக்காக காவல்துறை அங்க போலீஸ்க்கு நிக்குது, அந்த இடத்துல நிக்குது. அவன் என்ன சொல்றான், ஏங்க நான் இடிக்கவே இல்லைங்க, இடிச்சுதான் என்னை அசிங்கமா திட்டாரு, என்னை அடிச்சுட்டாரு, பாருங்க கண்ணெல்லாம் வீங்கிச்சு, அடிச்சுட்டாரு, நான் 100க்கு போன் பண்ணியிருக்கேன், 100 நீ யாருக்கான அடிக்குங்கிறாரு, 100 போன் பண்ணியிருக்கேன், போலீஸ் வரட்டும் நான் பாத்துட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்றான். இதுல என்ன தவறு? அவங்க அப்புறாண்டியே தான் பேசுறான் அந்த பையன். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய அதிகாரத்தின் ஆணவத்தோட ஏய் என்ன போடான்ற, என்னடா நீ இடிச்சிட்டு நீ எவ்வளவு காசு கொடு, இடிக்காத முன்னாடி எப்படி காசு கொடுப்பான்? அந்த பையன் நான் 100க்கு அடிக்கிறேன், அவருக்கு யாரையுமே தெரியாது போல, நான் 100க்கு அடிக்கிறேன்னு யாரு இவர் இந்த பையனுக்கு யாருக்கு தெரியல, 100க்கு அடிக்கிறேங்கிறாரு. அவர் உடனே அந்த இன்ஸ்பெக்டர் போனடி நேரடியாவே இன்ஸ்பெக்டர் கூப்பிடு. அப்ப அந்த அளவுக்கு அந்த ஒரு வட்ட செயலர் அந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லா இருக்காரா? இதுதான் நான் சொல்றேங்க, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நாசமா போறதுக்கு காரணம் இந்த கட்சிக்காரங்களுடைய இந்த மாதிரி செயல்பாடுகள். நம்ம பல தடவை நம்ம பேசியிருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு குட்டி பகுதி இருப்பான். ஆமா, குட்டி பகுதினா மாவட்ட செயலாளர். திருச்சியில எடுத்தீங்கன்னா கேஎன்ஆர் கட்டுப்பாடுல போலீஸ், முதல்வருடைய கட்டுப்பாட்டுல இருக்காரு, கேஎன்ஆர் கட்டுப்பாடு. இப்ப வேலூர் சைடு போயிட்டுனா துறைமுருகன் கிட்ட, அந்த பக்கம் விழுப்புரம் சைடு போயிட்டீங்கன்னா நீங்க பொன்முடி கிட்ட, திண்டுக்கல் பக்கம் போனீங்கன்னா பெரியசாமி ஐபெரியசாமி அவர்கிட்ட, இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குட்டி பகுதி இருப்பாங்க. அந்த குட்டி பகுதியுடைய ஆட்சியில தான் அந்த காவல்துறையே இருக்கும். ஒரு எஸ்பி போடணும்னாலும் அவங்க யாரும் சொல்றாங்களோ அவங்களதான் போடணும். அப்போ டிஜிபி உடைய ஆர்டர் என்னதான் போனாலும் அவன் என்ன பண்ணுவான், நமக்கு ஏதாவது குட்டி பகுதியுடைய ஆட்சி இருக்க,
அது மீறி என்ன பண்ண போறோம்னா நம்ம இதுல போட்டோம். ஆனா அதிமுக ஆட்சியில என்ன ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, ஒபே த ஆர்டர். டிஜிபி ஒரு ஆர்டர் போட்டான்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் எப்பவுமே இன்டெலிஜென்ஸ் இன்ட்டு ஐஜி இன்ட்டு ஐஜி இருப்பாங்க. அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்து இப்போ அந்த டிஜிபி போட்ட உத்தரவு எல்லா மாவட்டங்களும் கட்டுப்படுவாங்க காவல்துறை. கட்டுப்படும் போது அது சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கும். அதாவது கட்சிக்காரங்களுடைய அதிகாரத்தை வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கு. இல்ல நானே பார்த்திருக்கேன். நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல வந்து காவல் நிலையங்கள்ல பஞ்சாயத்தோ இல்ல வந்து வேற ஏதோ இந்த கட்சிக்காரங்கெல்லாம் அதிமுக உள்ளவங்களாம் போய் நிக்க மாட்டாங்க. திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் இந்த கட்ட பஞ்சாயத்து, மணல் கொள்ளை இந்த மாதிரி பஞ்சாயத்து எல்லாமே அப்படிதாங்க. இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க என்ன அடிச்சிருவீங்க. இப்ப நான் என்னையே அடிச்சேன். நான் போலீஸுக்கு போறேன், நான் போலீஸ் போவேன். ஆனா நீங்க வட்டச்சிலையர்கிட்ட போவீங்க. திமுக திமுக ஆட்சியில வந்து நீங்க என்ன அடிச்சிருக்கீங்க, நீங்கள தான் என்ன அடிச்சீங்க. அப்ப நீங்க தான் வரம்பு மீறீங்க, நீங்க தான் தவறு பண்ணிருக்கீங்க. நான் காவல்துறைக்கு போறேன், நீங்க வட்டச்சிலையர் போய் வட்டச்சிலையர் போய் அந்த பையன் வந்தானா, அவன் வந்தான். அது என்ன சொன்னான், இது அது துரத்தி விடு. அதுலதான் இவர் நேரடியாவே வந்து இன்ஸ்பெக்டர் போன போட்டுக்கிறாரு. இப்ப பாருங்க அந்த ஆணவத்தை இன்ஸ்பெக்டர் போன போடு. அந்த பையன் அப்புறாண்டி 100க்கு போன் பண்ணியிருக்கேன். நீ யாருன்னே தெரியல. பொதுமக்கள் கிட்ட உன்னுடைய அதிகாரத்தை, ஆணவத்தையும், அசிங்கத்தையும் அழகு எவ்வளவு பெரிய அசிங்கம் நீ சோசியல் மீடியால வந்திருக்கு. இது பத்தி திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்? ஒரு மயிலும் எடுக்காது. பாதுகாப்பு தான் கொடுக்கும். சவுக்கு சங்கர் மாதிரி வந்து வீடியோ பேசினா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அரெஸ்ட் பண்ணுங்க. இது இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது திமுக காரனுடைய இயல்பான குணமே இப்படிதான். இப்ப அந்த சோசியல் மீடியா இருக்கிறதுனால வெளியே வந்து இல்லைன்னு வெளியே வராது. ஏன்னு சொன்னா கீழ் மட்டத்துக்கு மேல் மட்டம் வரையும் இப்படிதான் பேசுவாங்க. நையாண்டி நக்கலு. உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிதான். அப்போ ஆணவம் தானுங்க. ஆளுங்கட்சின்ற ஒரு ஆணவம், அதிகாரம் இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு உனக்கு? இப்ப இல்ல அந்த அளவுக்கு அங்க எழும்பூர் தொகுதியில் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா? ஒரு வட்ட செயலாளர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரு. ஏன் பவர்ஃபுல்னா அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த சிற்றரசு, மாவட்ட செயலாளர், பிளஸ் இந்த பக்கம் சேகர் பாபு இது போன்ற நபர்கள் இவருக்கு ரொம்ப இது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் தொகுதியில் நின்ன உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவருடைய ஆசை. இப்படி ஆசை இருக்குதான் ஆணவத்தோட வார்த்தைகள் வருது. இல்லைன்னா இப்படி பேச மாட்டாங்கல்ல. வீடியோ எடுறா மயிறு அசிங்க மொத்தவமான பேசுறாங்க. எவ்வளவு பெரிய அசிங்க அது. இவனெல்லாம் வட்ட செயலாளர் நீங்க கட்சியிலே வைக்க கூடாதுங்க. ஒரு நல்ல கட்சியா இருக்குன்னா இது வரைக்கும் திமுக எந்த நடவடிக்கை எதுவுமே பாயல. அவர் வந்து கட்சி எப்படி ஏற்கனவே இதே ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா பாக்காதீங்க. இந்த ஆளு பிரபாகரன் பேசுறது இவன் அட்ராசிட்டி ஓவரா இருக்கு அந்த வட்டத்தூர்ல. இப்போ நீ பிலால் ஹோட்டல் மவுண்ட் ரோட்ல போனீங்கன்னா பிலால் ஹோட்டல் பக்கத்துல மம்முட்டி ஹோட்டல் இருக்கு. மம்முட்டி ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது கோயில் இடம் காலியா இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே 20 பில்டிங் கட்டி மம்முட்டி ஹோட்டல் திறந்துட்டான். பிலால் ஹோட்டலுக்கு போட்டியே வந்து ஹோட்டல் திறந்துட்டான். அது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே வண்டி கடைங்க இருக்கும். அந்த ஒரு 10, 20, 30 கடைகள் இருக்கும். வண்டி கடை வந்து பிளாட்ஃபார்த்தை ஒட்டி அந்த கடைகள் வந்து போய் போட்டீங்கன்னா 20,000 50,000 ரூபாய் இவனுக்கு கொடுக்கணும். வட்டத்துக்கு கொடுக்கணும். பிரபாகரன் கொடுக்கலன்னு சொன்னா எந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஓகே சொன்னாலும் வேலைக்கு ஆகாதாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச நபர் வந்து அமீன்னு சொல்லிட்டு அவர் போய் அங்க கடை போட்டார். கடை போடும்போது ஃபர்ஸ்ட் போலீஸ் வந்து கடை எடுங்க, ஏன் போடுறீங்க, இங்க எல்லாம் போடக்கூடாது, அனுமதி வாங்கி போடணும் போது எங்க அனுமதி வாங்கணும், அனுமதி வாங்கினா எங்க அனுமதி வாங்கணும். அப்புறம் நான் இன்ஸ்பெக்டர் பேசும்போது சரிப்பா அது பட்டம் தான் பை அப்படின்னு. சரி எவன் வரான்னு போடலாம் பாத்துக்கலாம்டா போலீஸ் நம்ம பேசிட்டோம் எவன். கடைசி என்ன பண்ணா கார்பரேஷன் எல்லாமே இவங்க அதிகாரம் தானே. கார்பரேஷன் தூக்கி விட்டு அந்த வண்டி தூக்கிட்டான். சரி அந்த வண்டி மட்டும் ஏன் தூக்கிட்டு போறான், மத்த எல்லா வண்டியும் தூக்கணுமா இல்லையா? அங்க இருந்து எல்லாமே டிராபிக் ஜாம்பு டிராபிக் பிரச்சனை. இதே மாதிரி மெயின் ரோட்ல வந்து தள்ளுவண்டி வைக்க கூடாதுன்னு சொன்னா எல்லா வண்டியும் தூக்கணும். சட்டப்படி எல்லா வண்டியும் ஒரு 20-30 வண்டி வச்சிருக்காங்க. ஒரு வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் வாடகை வாங்குற மாசம். 20,000 50,000 ரூபாய் இல்லையும் இவருக்கு கொடுக்கணும். இவர் யாருக்கு போய் கொடுக்க போறாரு? இவர் உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு வச்சு இந்த விழா அந்த விழா நடத்துவார். அவ்வளவுதான். அப்போ இப்படி வந்து சம்பாதிக்கிறப்பல அந்த கோயில் இடத்த ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. அரசு பாஜக வந்து கோயில் இடத்த திமுக ஆட்டை போடுது. இதே சேகர் பாபு வந்து என்ன பண்றாரு, நாங்க கோயில் இடத்துங்களை வந்து மீட்டு இந்த இடம் மீட்டு வேண்டியதானே உங்க கட்சிக்காரன், உன்னுடைய விசுவாசி, உன்னுடைய சிஷியன். இல்ல இது வந்து என்னன்னா நீங்க சொல்றது என்னன்னா காவல்துறை நினைச்சா கூட இவரை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்றீங்க. உண்மை
அப்பா நான் தான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வண்டி போடுறாரு. காவல்துறை என்ன சொன்னா என்கிட்ட பர்சனலா சொல்றாங்க, நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க போடுறீங்கன்னு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் வந்து பிரச்சனை பண்ணும். அதே மாதிரி எங்ககிட்ட பிரச்சனை வரல. வந்திருந்தா நாங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். புரியுதுங்களா? உங்களுக்கு வரட்டவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. நாங்க என்ன பண்ணா கார்பரேஷன் நோட்டு எடுத்து விட்டாங்க. அந்த அதிகார துஷ்பிரயோகம் பாத்தீங்களா? வண்டியை காணும் பார்த்தா கார்பரேஷன் ஏரியில கிடக்கு. என்ன இது? அப்ப மத்த வண்டியெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். இல்ல நீங்க இப்ப இந்த வட்ட செயலாளர் சொல்ற பார்த்தா நீங்க சென்னை முழுக்கதும் எல்லாமே அப்படிதான். இது ஒண்ணு வெளியே வந்திருக்கு. நீ சோசியல் மீடியா இருக்கிறதுனால எவ்வளவு ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்கா, அது வெளியே வந்திருக்கு. பெரும்பாலும் இவங்க வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், தொகுதி செயலாளர், பிளஸ் வந்து எம்எல்ஏ, கவுன்சிலரு எல்லாம் இப்படி அட்ராசிட்டி தான் மக்கள் பண்றது. இது வந்து திமுக தலைமை அனுமதி. புரியுதுங்களா? இப்ப அசால்ட்டா சொல்றான் பாருங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிடு. அவன் எவ்வளவு வீடியோ எடுக்க எடுத்து இல்ல அவன் எவ்வளவு அப்ராண்டியா நான் 100 போன் பண்ணிருக்கேன். அப்ப நம்புறான்ல. நீ யாருன்னே தெரியாம பேசியிருக்கான் அவன் பொதுமக்கள் இருக்கா இல்லையா? தெரிஞ்சா பேசுவான் அவன். நம்ம 100 போன் பண்ணிருக்கேன், ஏதோ நான் 100 போன் பண்ண 100 வரணும் அப்படின்ட்டான். இன்ஸ்பெக்டர் கூப்பிடு அவனை. அதுவும் இன்ஸ்பெக்டர் கூப்பிடு அவனை. அந்த வார்த்தை இன்ஸ்பெக்டர் கூப்பிடு அவனை. அது இவர் கூட மாட்டாங்க. இவர் கொம்பு எப்படி ஒரு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, பிஏ கிட்ட சொல்லுவாங்க, இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க, இவர் இன்ஸ்பெக்டர் கூட இவருடைய பிஏ, இவரே வட்ட செயலாளருக்கு ஒரு பிஏ, அவர் தான் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவார், இவரு கூட மாட்டார். புரிஞ்சுக்க உங்களுக்கு எவ்வளவு ஆணவம் பாருங்க. இல்ல இது போல நீடிச்சா வந்து திமுகவுக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கும். இதை கூட அவங்க யோசிக்க மாட்டாங்களா? இப்ப தேர்தல் வரப்போகுது, இதெல்லாம் வந்து அவங்க யோசிக்க மக்கள் மறந்து தானுங்க மக்களுக்கு. இதை எத்தனை நாள் நினைச்சிட்டு இருப்பான், எத்தனை நாள் நினைச்சிட்டு இருப்பான் சொல்லுங்க. இல்ல இது போல தொடர்ந்து பல இடங்கள்ல நடந்துச்சுன்னா அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பு தானே உண்டு பண்ணும். வட்டச்செயலாம் அடக்கலாம் யாருங்க அடக்கி இருக்காங்க? அந்த ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு அசியமா பேசுறான். அவனை ஒரு மாசம் கட்சி வந்து நிக்கிறான், மறுபடியும் அந்த கட்சி பிடிச்சிக்கும் போது மறுபடியும் திட்டுறான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. மறுபடியும் அவன் திட்டிட்டு தானே கிடக்குறான். அசிங்கமா பேசுறது அடுத்தவங்க பேசுனா பெரிய ட்ரோல் பண்ணுவோம். சவுக்கு சங்கர் பெண் போலீஸை பத்தி தவறா பேசிட்டாரு, பேசலாமா அப்படின்னுவாங்க. இவனுங்க என்ன பேச்சு பாத்தீங்களா அந்த வீடியோல? வீட்டுக்கெல்லாம் போய் இந்த தூய்மை பணியாளர்கள் சம்பந்தமா பேசினான்னு சொல்லிட்டு வீட்டுக்கெல்லாம் போய் சாணியெல்லாம் போய் சாணியெல்லாம் அடிச்சாங்க சௌகு சங்கர் வீட்டுல. செட்டப்பா அப்படிதான் அவர் சொல்றாரு. அது போல வந்து இன்னைக்கே எடுத்தீங்கன்னா செவிலியர் போராட்டம் ஒரு பக்கம், துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம். இது நான் என்ன சொல்றேன், இந்த செவிலியர் துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாம் வந்து இவ்வளவு அலட்சியமா திமுக நினைக்கிறேன்னா அப்ப எந்த ஆணவமானது? இந்த செவிலியர்கள் விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டுல நம்ம பொண்ணு, நம்ம பையன், நம்ம மருமக கூட நமக்கு அவ்வளவு பணிவிட செய்ய மாட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவ்வளவு பணிவிட செய்ய பாக்குறீங்களா? சகிச்சுக்கிட்டு தான் வேலை செய்வாங்க. அதுல 100க்கு ஒரு 10 பேர் தான் வந்து சிறு நர்ஸுங்க. 90 விழுக்காடு வந்து நம்ம பார்த்திருக்கோம். நம்மளுக்கே வந்து சில நேரங்கள்ல வந்து என்னடா இது இவ்வளவு எல்லாம் வேலை செய்யணும், நம்மளே 100-500 கூப்பிட்டு போவோம் எல்லாரும் அவங்களுக்கு. இல்ல கொரோனா டயத்துல அவங்களோட பங்களிப்பு வந்து மிகப்பெரியது. அதே மாதிரி கொரோனா நேரத்துல வந்து எப்படி உயிரை பணையம் வச்சுதான் அவங்க எல்லாம் தந்த புருஷன் சாவுக்கு கிட்ட கூட போகாத பொம்பளை இவங்க வந்து நின்று அந்த பாடிக்கு வந்து பேக்கப் பண்ணி அந்த இது அனுப்புற வேலைகள்லாம் எவ்வளவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க வந்து அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையை திமுக தொடர்ந்து புறக்கணிக்கிறதுன்னா இது எவ்வளவு பெரிய அட்ராசிட்டி. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் வந்து திமுக இதெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வழக்கில் போட்டு அவரை முடக்குன்னு நினைச்சு இது பண்றாங்க. ஏன் அவங்களுக்கு நான் அதுதான் சொல்லுவேங்க, திமுக எப்பெல்லாம் ஆளுங்கட்சியமா இருந்தோ அரசு பயங்கரவாதத்தை முழுக்க ஏற்கும். இப்ப இந்த செவிலியர் பிரச்சனையோ துப்புரவு பணியாளர் விஷயம் மற்ற அரசியல் கட்சி கூட அவங்களை ஆதரிக்க கூடாதுன்ற அளவுக்கு என்ன பண்றாங்க, கிட்டே போடுறது மாதிரி. ஆமா பாத்தீங்களா? அவங்களை செப்பரேட் பண்ணிட்டாங்க. தனி யாருமே யாரும் உள்ள போவாது செப்பரேட் பண்ணாங்க. இதே மேல்மர் சிப்காட் விஷயத்து யாரும் போராட்டம் அவங்க விவசாயிகள் போராடி சாவாங்க, போலீஸே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இப்ப மேல்மர் சிப்காட் விஷயத்துல 1 வருஷமா போராட்டி இருக்காங்க, 2 வருஷமா. ஆனா அந்த மக்களுக்கு நீங்களும் ஆதரவு தெரிஞ்சு அரசு புரியுதுங்களா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு அப்படிதான், கிட்ட யாரும் போக கூடாது, அவங்க போராடி அவங்க சாகட்டும். ஆனா நீங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க, மற்ற மாவட்டங்கள்ல வந்து வன்முறையை விதைக்கிற மாதிரி பேசிடுவாங்க. அப்ப நீ ஏன்டா
ஸ்டெர்லைட் ஆலைக்காக திமுக ஏன் அங்க போச்சு? நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்துல வந்து ஏதோ ஒரு ஊர்ல எங்க நடந்தாலும் அங்க போய் வந்து பயங்கரமா தமிழ்நாட்டில் உள்ள அந்த அமைப்புகள் எல்லாமே போராடிட்டே இருப்பாங்க. அங்க எந்த பிரச்சனையும் வந்து போராடுறதுக்கு யாருமே வந்து தடை விதிக்கணும். போராட்டமாவே பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இந்த ஆட்சியில வந்து போராடுறதுக்கே வந்து பெரிய பெரிய போராட்டமா இருக்கு. ஒண்ணு இல்ல பிரபா, சிஏ சட்டம் கொண்டு வந்தான் இல்ல மத்திய அரசு. அது திமுக எல்லாமே சொல்லுவாங்க, திமுக வந்து சிஏக்கா எதிராக இருந்தது இல்லையா, முஸ்லீம்கா இல்ல, திமுக எதிர்கட்சியா இருந்தான். அவங்க அரசியல் பண்றதுக்கு அதை கையில புரியுதுங்களா இல்லையா? இது என் சமுதாய மக்களுக்கு. ஆனா அந்த போராட்டத்தை வந்து அதிமுக ஒடுக்கல. கேளுங்க, ஆனா அந்த போராட்டத்தை இரவு பகலா ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல மாச கணக்குல சைன் பாக்குகள் நடந்துச்சு. நானே கலந்துருக்கேன். நடந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் இது போன்ற திமுக ஆதரவு மட்டும் இல்லாம மதசார்பற்ற எல்லா சக்திகளும் வந்து பேசாத பேச்சுல அவ்வளவு பேசிட்டாங்க பாஜக. ஆனா கண்டுக்கவே இல்லை போலீஸ். புரியுதுங்க, சில இடங்கள்ல மட்டும் சில பேருக்கு வழக்கு போட்டு விட்டாங்களே தவிர யாரும் பேசுறது. ஆனா இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு கர்நாடகால ஹிஜாப் பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனைக்காக ஒரே ஒரு பொதுக்கூட்டம் தௌஹீத் ஜமாத் அமைப்பை சேர்ந்த இந்த கோவை ராமதுல்லா ஒருத்தன் பேசுனதுக்கு தூக்கி உள்ள போட்டான். பேசுனதுக்கே தூக்கி உள்ள போட்டான். இத்தனைக்கும் வந்து திமுக அரசு திட்டி பேசல, கர்நாடக அரசு தான் திட்டி பேசினான், கர்நாடக நீதித்துறையை திட்டி பேசினான். ஆனா அவனுக்கு வர கோபத்தோட திமுக வந்து உடனே தூக்கி உள்ள போட்டான். சரி, உள்ள போட்டேன்ல, அதே வழக்குல கர்நாடகா அங்க எஃப்ஐஆர் போட்டுருக்கான்னு அவனை கர்நாடகா அனுப்பிச்சு விடுறாங்க. கர்நாடகாவுக்கு அனுப்பி விடுறாங்க. ஒரு குற்றம் 2 தண்டனை கொடுக்க முடியாது. அப்போ நீ கர்நாடக போலீஸ் வந்து கேட்டா என்ன விஷயம், இந்த நீதிபதியை பத்தி பேசுறது நாங்க கேஸ் போட்டு உள்ள போட்டோம்னு சொல்லணும். அதே மாதிரி நெல்லையை சேர்ந்த பாளையரத்தின் மீது இப்படிதான் வழக்கு போட்டு அவரை வந்து கடைசியா வந்து கைது பண்ணி நீதிமன்றம் மூலியமா என்னன்னு சொன்னா நாங்களா அரெஸ்ட் பண்றோம், நீதிமன்றம்பா. ஆனா வழக்கு போட்டு அந்த வழக்கு திறம்பட வாதாடி தண்டனை வாங்கி கொடுக்கறது திமுக போட்டோம். கேட்டா எங்களுக்கு சம்மந்தம் இல்ல, அது நீதிமன்றம் கோர்ட் தானுங்க. அப்போ இதே சிஏ போராட்டம் போது திமுக ஆளுங்கட்சியா இருந்தா அந்த போராட்டத்தை ஒரு நாளும் அனுமதிச்சிருக்காரு. இல்ல, இப்பதான் யாருமே போராட்டமே இல்லைங்கிறாங்களே தமிழ்நாட்டுல. ஏங்க, நானு 80க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நான் அதிமுக ஆட்சியில பண்ணிருக்கேன். திமுக ஆட்சியில நான் இன்னைக்கு போராட்டம் நாளைக்கு ஹவுஸ் அரெஸ்ட். சமீபத்துல நான் கோயம்புத்தூர் கிளம்புனா வந்து வீட்லயே உங்களை உட்கார வச்சுட்டாங்க. 2வது ஒரு தடவை கோயம்புத்தூர் போனா அதே மாதிரி மறுபடியும் வீட்டை அரெஸ்ட் வச்சுட்டாங்க. போராட்டமே பண்ண விடுறது, புரியுதுங்களா? உடனே ரிமாண்டு, உடனே அரெஸ்ட். நான் வந்து 89 போராட்டங்களே அதிமுக ஆட்சியில பண்ணிருக்கேன். திமுக ஆட்சியில வந்து என்னால ஒரு போராட்டம் கூட பண்ண முடியல. உடனே பேசுறது, வேண்டாம் கிண்டான்னு பிரைன் வாஷ் பண்றது, இல்ல இது அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டு போராட்டத்தை சிதைப்பதில்லை. இதுதான் பாசிசம். இவங்க சொல்ல கடந்த எதிர்கட்சியா இருக்கும்போது தீவிரமா ஆதரிச்சாங்களே, பயங்கரமா ஆதரிப்பாங்க. ஏங்க, நானு அந்த 80 போராட்டங்கள் சொல்றேன். அந்த 80 போராட்டங்கள்ல ஒரு 50 போராட்டங்கள்ல சன் டிவி தாங்க லைவே ஒளிபரப்போம் என்னுடைய போராட்டங்கள். நான் டிஜிபி அலுவலக முற்றுகை போராட்டமா இருக்கட்டும், முதல்வர் வீடு முற்றுகை போராட்டமா இருக்கட்டும், பாஜக அலுவலக முற்றுகை போராட்டமா இருக்கட்டும், விஜய் வீடு முற்றுகை போராட்டமா இருக்கட்டும், எல்லாமே ஹைலைட் பண்றது யாருன்னா டிஎம்கே மீடியாஸ். இன்னைக்கு எந்த டிஎம்கே மீடியாஸும் என்னுடைய போராட்டத்துக்கு வர மாட்டான். அது மட்டும் இல்லாம டிஎம்கே நமக்கு என்ன பண்றான்னு சொன்னா, நான் அந்த போராட்டம் சொல்லி பேஸ்புக்ல போட்டா முடியுது. போராட்டம் இல்லைங்க, இரங்கல் தெரிவிக்குது. பாஷாவுடைய இரங்கல், அவருடைய அந்த முதலாம் போகும்போது வழியில தூக்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இதுதான் வந்து பாசிசம். நீ யாரோட இது இப்ப நம்ம மக்கள் என்ன நினைக்கிறோம்னா, பாஜகவை எதிர்த்துருங்க, திமுக எதிர்க்காதீங்க. திமுக எதிர்த்தா நீங்க பாஜக பீட்டிங். இப்ப அண்ணன் திருமாவளவன் சொன்னார் இல்லையா, விஜயும் சீமானும் RSS பெற்ற பிள்ளை. நானும் சொல்றேன், நீ சீமானை எதிர்க்கிறதுக்கு அண்ணனுக்கு திருமாவளவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு, அரசியல் ரீதியா. அதே மாதிரி விஜய் அரசியல் ரீதியா எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா நீங்க பாஜக RSS பெற்ற பிள்ளைன்னு, அப்ப திமுகவை யார் எதிர்க்கணும் அவெல்லாம் பாஜக RSS பெற்ற பிள்ளைன்னு சொல்லி நீங்க கொண்டு போறீங்கன்னா, அப்போ நீங்க வந்து உண்மையான ஒரு அரசியல்வாதியே இல்லை. உங்களால பதில் சொல்ல முடியல, கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. அதாவது நீங்க வடையிட்டு இதே மாதிரிதான் கமலஹாசனுக்கு போன சட்டமன்ற தேர்தல் என்ன சொன்னீங்க? அதே பிஜேபி பிடிஎம் தான் சொன்னாங்களா இல்லையா? இப்ப அந்த கமலஹாசன் வந்து உங்களை இல்ல, அந்த கமலஹாசன் இப்போ வந்து
தம்பி திருமாவளவன்றது, நீங்க அண்ணன் கமல்ன்றது எப்படி மாறிச்சு? திமுகவோட சேர்ந்துட்டார்ல. எப்படின்னா பாஜக கூட ஊழல்வாதி பாஜக கத்துவான். உதாரணத்துக்கு பாஜக கூட சேர்ந்துட்டா அவன் வந்து தேச நாயகி ஆயிடுவான். அதே மாதிரி திமுகவுக்கு எதிர்த்தா இவன் வந்து பாசிஸ்ட் ஆயிடுவான். திமுகவோட சேர்ந்து அவன் நல்ல பரிபூர்ணம் ஆயிடுவான். அயோக்கிய தானே பாரு. ஆக இந்த வீடியோ வச்சு இவர் மீது வழக்கு தொடுக்கலன்னு சொன்னா நம்ம சாதாரண விடக்கூடாதுங்க. நான் வந்து விட மாட்டேன் இந்த விஷயத்தை. ஏன் சொன்னீங்கன்னா, ஏன் வழக்கு தொடுக்கல? இது வரைக்கும் எஃப்ஐஆர் எதுவுமே போடல. இது வரைக்கும் போடல. ஏன் எப்படி ஒரு பொதுமக்களை வந்து ஒரு அதிகாரத்துல ஒரு வட்ட செயலர்னா இப்படி எல்லாம் திட்டுவேன், அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன் சொன்னா நாளைக்கு அவங்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மக்கள் பயப்படுவாங்கல்ல. அதனால இதை வந்து நம்மளே புகார் கொடுக்கணும். பிரபாஸ் புகார் கொடுத்து இவன் மீது வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம வற்புறுத்தி இது மிகப்பெரிய போராட்டமா எப்போதான் வந்து மற்ற நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகளுடைய ஆணவம் அந்த அகங்காரம் அடக்கலாம். இல்லாம அடக்க முடியாது. எவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சில டைம்